ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். டுடே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி டே 38 எனக்கு சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், மார்னிங் குயிக்காக வேக்கப் ஆகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எம்டி ஸ்டொமக்கில் வார்ம் வாட்டரில் ஆப்பிள் சிரப் வினிகர் வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டு 30 மினிட்ஸ் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வார்ம் அப் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வார்ம் அப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். அதே மாதிரி முடிக்கும் போது கூல் டவுனும் ரொம்ப முக்கியம். அதனால் தயவு செய்து வந்து வார்ம் அப் கூல் டவுன் இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாமல் பண்ணிவிடுங்க கம்பல்சரி. அண்ட் வந்து வார்ம் அப்பும் வந்து 5 கவுண்ட் பண்ணால் போதும், கூல் டவுனும் வந்து 5 கவுண்ட் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா போதும். அண்டு கூல் டவுனுக்கு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மூச்சு பயிற்சி பண்ணுவோம் இல்லையா? நான் வந்து பார்த்திங்கன்னா 5 கவுண்ட் தான் மூச்சு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவுண்ட்டே வந்து மூச்சு பயிற்சி பண்ணிக்கலாம். அண்டு வந்து மூச்சை உள்ளே இழுக்கும்போது வயிறு உள்ளே இழுக்கணும், மூச்சு விடும்போது வயிறு வந்து விடணும். அதை மாதிரி நல்லா வந்து எந்த ஒரு ப்ளோட்டிங்கும் இல்லாமல் வயிறை வந்து ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வெளியில் வந்து பொறுமையாக வந்து வெளியில் விடணும். அதே மாதிரி வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸில் வந்து ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5 கவுண்ட்டு இல்லை 10 கவுண்ட்டே போதும். எனக்கு வந்து சிசரியன் பண்ணியிருக்கனால நான் 5 கவுண்டோடையே ஸ்டாப் பண்ணிக்கிறது. மேஜராக வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி சர்ஜரிலாம் இருக்கும்போது கவுண்ட் வந்து கம்மியாக பண்ணுறது தான் நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து நல்லது. நம்மளோட பாடி கொஞ்சம் செட் ஆக வந்து அது நம்ம வந்து கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது. சரிங்களா? ஃபாஸ்ட்டாக பண்ணாமல் ஸ்லோவாக வந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணணும். சரிங்களா? இது முக்கியமான வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பழைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், என்னோடய கட்டை விரலை மடக்குனா ஏதாவது இடத்துல ஒரு நரம்பு சுற்றிக்கிற மாதிரியோ இல்லை வந்து ப்ளோட்டிங்ஸ் வயிற்றில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதை மாதிரிலாம் வந்து இருக்கும்போது ரொம்ப ஸ்லோலியாக வந்து பண்ணணும். எனக்கு வந்து பிளாங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நேரம் பிளாங்க் பண்ணாமல் இருப்பேன். அதுக்கு ரீசன் என்னென்னா, இது மாதிரி ஒரே இடத்துல நம்ம வந்து இந்த பிளாங்க்கு ஃப்ளாட்டாக பண்ணுற ஒர்க் அவுட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆப்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஃபுல் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு கொடுக்குறனால அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அதிகமாகி பெயின்ஸ் வந்து வரும். ஆனால் அது நார்மலாக இருக்கிற பீப்புளுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை. சி செக்ஷன் பண்ணியிருக்கவங்க இல்லை வேறு ஏதாவது மேஜரான சர்ஜரி பண்ணியிருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா பெயின்ஸ் வந்து க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு வந்து பிளாங்க்லாம் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஒரு 50லாம் போயிட்டேன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா, எனக்கு சிசரியன் பண்ணியிருக்கனால வயிற்றில் மட்டும் மைல்டான ஒரு பெயின் தெரியும். இல்லைனா சம்டைம்ஸ் பிடிச்சிக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகும். அந்த பிடிச்சிக்கிறது ரிலாக்ஸ் ஆக காட்டி நான் போதும்னு ஆகிடும். அந்த ரீசனால் 5 கவுண்ட்டு இல்லை 5 கவுண்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 25 கவுண்ட்டுக்குள்ளேயே நான் இன்னைய வரையும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதனால் பிகினர்ஸாக இருக்கிறவங்க 5 கவுண்ட்லேயே தயவு செய்து எல்லாமே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே, உங்களோட ஹெல்த்துக்கு ஓகே, உங்களுக்கு எந்த பெயினும் இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் 25 கவுண்ட்டுக்கு வந்து போய்க்கலாம். 50லாம் வந்து பண்ணுறது உங்களோட விருப்பம் தான். நான் 50 வரையும்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா சிசரியன் பண்ணி எனக்கு ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வருஷமே ஆயிடுச்சுன்னு பார்த்துக்கோங்க. வருஷம்னா கிட்டத்தட்ட 4 இயர்ஸ்க்கு மேலே நெருங்கி வந்துருச்சு. ஆனால் வந்து பிகினிங் டைம்லேயே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 50 கவுண்ட் வரையும் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ கொஞ்சம் சூட்டபிள் ஆகிறது, ரெகுலராக நம்ம வந்து ப்ராப்பராக வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணியாகணும். என்ன பண்ணலாம் நான் பிளான் பண்ணும்போது சரி கவுண்ட்டு கம்மியாக பண்ணி பார்ப்போன்னு ஒவ்வொரு கவுண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்தேன். 5லேருந்து ட்ரை பண்ணவும் டெய்லிக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனேன். அப்புறம் 25க்குள்ளேயே ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அது வரையும் தான் என்னால் பண்ண முடியும். அந்த கெப்பாசிட்டி ஓகே, டைமும் முக்கியம் இல்லையா? ஒரு 25 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஒரு 25 கவுண்ட்டில் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் கிடச்சிது. சரி ஓகே, அதனால் வந்து நான் வந்து 25 கவுண்ட்லேயே இன்னை வரையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், எப்படி உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இல்லையா? அதை வச்சு நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ட் வந்து லாஸ்ட் வீடியோவில் ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன், மாவுச்சத்தை பற்றி பேசியிருப்பேன். அதாவது நாம் வந்து டிஃப்ரெண்ட் வேல வந்து மாவுச்சத்து எடுத்துக்கிறோம், அது வந்து எது மாதிரியான உணவுகள்லேருந்து எடுத்துக்கிறோங்கிறத பற்றி பேசுகிறேன்னு சொல்லியிருப்பேன். நாம் வந்து மதியானத்துக்கு ரைஸ் மட்டும் தான் சாப்பிட்றோமா? ரைஸுங்கிறத வேறு எதுலேயுமே கன்சியூம் பண்ணுறது இல்லையா? சொல்லுங்கள். இப்போது எக்ஸாம்பிளுக்கு மார்னிங் இட்லி, ரைஸு, மாவுச்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பொங்கல், இது மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதை தாண்டி ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, அப்புறம் வந்து பிரியாணி, இது மாதிரி டிஃப்ரெண்ட் வேல நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறோம். ஆனால்
எண்ட் ஆஃப் த செஷன்னா ரைஸு மாவுச்சத்து காமனாக இருக்கிறது, மாவுச்சத்து காமனாக வச்சுக்கோங்க, ரைஸ்னே வச்சுக்கோண்ணா, காமனாக மாவுச்சத்து இருக்குது. அதில் ஒன்றும் இல்லை, கார்போஹைட்ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மற்றபடி வேறு ஒரு விஷயமும் கிடையாது. சரிங்களா? ப்ரோட்டீன் கம்மி, ஃபைபர் ரொம்ப கம்மி, மிஞ்சி மிஞ்சி போனால் வந்து 1 கிராம் 2 கிராம் தான் இருக்கும். ஆனால் கார்போஹைட்ரேட் பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா 30 கிராம் 50 கிராம் அது மாதிரி போகும். அந்த கிராம் கணக்குக்கு நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? அந்த ரீசனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, ஆனால் நமக்கு கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறனால எனர்ஜெட்டிக் கிடைக்கிது தான். அதோட எந்த வேலை எடுத்துக்கிறோம், ஹெல்த்தியான வேலை எடுத்துக்கிறோமா? ஃப்ரூட்டில் கார்போஹைட்ரேட் இருக்குது, தெரியுங்களா? ஃப்ரூட்டில் கார்போஹைட்ரேட் இருக்குது, ஆனால் ஃபில்லிங்காக ஆகுது. கிரேவிங்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகுது இல்லையா, நமக்கு ஸ்வீட்னஸ் வருது தெரியுது இல்லையா? இது மாதிரி ஹெல்த்தி வேலை நம்ம போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நம்மளோட இன்சுலினில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதனால வந்து கொஞ்சம் நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸை கொஞ்சம் தவிர்க்கணும். நான் வந்து ஒரு வேளைக்கு ரைஸை கட் பண்ணிட்டேன், மற்ற எல்லாமே சாப்பிடுவேன்ப்பா. நான் வந்து பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே நான் சாப்பிடுவேன், பன்னு ப்ரெட்டு, அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, முறுக்கு மிச்சரு, இது மாதிரியான இது எல்லாமே நான் வந்து சாப்பிடுவேன். நல்லா நிறையா இருக்குது, ஸ்நாக்ஸுங்கும் எல்லாம் டக்குன்னு எனக்கு பிளாங்காக இருக்குது அப்படி. அதனால தான் பொதுவாக பேக்கரி ஐட்டம்னு நான் சொல்லிட்டேன். எல்லாத்துலேயும் மாவு கலக்கிறாங்க இல்லையா, எல்லாத்துலேயும் மாவு சேர்த்து கலக்கிறாங்க இல்லையா. இப்போது நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த நீங்கள் எதை மாதிரி மீல் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அதுலேயே சொல்லியிருக்க பாருங்க, மில்லட்ஸ்லேயும் மாவுச்சத்து இருக்குது. நீங்கள் போயிட்டு மில்லட்ஸ் நான் வந்து சாப்பிட்றேன், நான் போயிட்டு டெய்லிக்கு மில்லட்ஸ் தான் சாப்பிட்றேன்ப்பா, நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு டெய்லிக்கு மில்லட்ஸ் சாப்பிட்றேன்னு சாப்பிட்டிங்கன்னா அது செட்டே ஆகாது. அவ்வளோ எடுக்கவே கூடாது. ஒரு மில்லட்ஸ் பொறுத்தவரையும் ஒரு 25 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறது பெட்டர். அதிகபட்சம் 50 கிராம் ஒரு நாளைக்கு நான் சொல்கிறது. மாவாக இருக்குது, அது முழு தானியமாக இருக்குது அப்படின்னா இந்த குவான்டிட்டி. இதே மாவாக இருக்குது அப்படின்னா 25 கிராம் அதுவே போதும் உங்களுக்கு. சரிங்களா? அதனால் வந்து இப்படி வந்து நம்ம பார்க்கணும். என்ன தான் வந்து நீங்கள் ஹெல்த்தியான இப்போ டாலே போயிடுங்க, நீங்கள் வந்து ஏதாவது சுண்டல் எடுக்கிறீங்க அப்படின்னா 100 கிராம் சுண்டலை ஊற வச்சிங்கன்னா 200 கிராம் ஆகிடும். 200 கிராம் ஆகும்போது 200 கிராமையும் சாப்பிட்லாமான்னு கேட்டால் இல்லை, 100 கிராம் ஒரு நாளைக்கு போதுமான அளவு. அதனால் வந்து அந்த குவான்டிட்டி வைஸும் வந்து பார்க்கணும். சுண்டலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபைபர் அதிகமாக இருக்குது, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, கார்போஹைட்ரேட்டும் ஈக்குவலாக இருக்குது. ஓகே, நார்மலாக எடுத்துக்கலாம் தாராளமாக. எந்த மாதிரி வேலை நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களோட ஃபுட்டில் வந்து கவனித்து பாருங்கள், ஸ்வீட்டு கார்போஹைட்ரேட் ரெண்டும் இருக்குதா, கூட ப்ரோட்டீன் ஃபைபர் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இது இருக்குதான்னு மட்டும் பாருங்கள். அது இருக்குதுன்னா அதை எடுத்துக்குங்க. அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஒரு 30 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்குன்னா ஒரு 10 கிராம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் இருக்கணும். சரிங்களா? அட்லீஸ்ட் அந்த லெவலாவது இருக்கணும். சரிங்களா? அந்த ரீசனால் தயவு செய்து மாவுச்சத்து பொருட்களை நான் வந்து தவிர்த்துட்டேன் அப்படின்னு நீங்களே வந்து உங்களை ஏமாற்றிக்காதீங்க. நம்ம டிஃப்ரெண்ட் வேல வந்து கன்சியூம் பண்ணுறோம். சாப்பாடு அரிசியை மட்டும் தவிர்த்துட்டாலோ அதனால மட்டும்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் எடுக்கிறது இல்லை, அதனால் நமக்கு வந்து வெயிட் குறைஞ்சிரும் அப்படிங்கிற மைண்ட் செட் வேணாம். மார்னிங் சாப்பிட்ற இட்லி தோசையை வந்து கம்மி பண்ணணும். சரிங்களா? அதுக்கு பதில் வந்து தானிய உணவுகள் மில்லட் சம்மந்தப்பட்டதில் குவான்டிட்டி கவனித்து பார்த்து சாப்பிட்ணும். சரிங்களா? இது வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி ரைஸ் விஷயத்தில் மத்தியானத்துக்கு இருக்கிற ரைஸ் போர்ஷனை மட்டும்தான் நான் குறைச்சிருக்கேன். ஈவினிங் வந்து ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, பிரியாணி அது மாதிரிலாம் சாப்பிட்றேன்னா அதுலேயும் ரைஸ் தான் இருக்குது. அதுமாரி சப்பாத்தி மாவு சத்து தான், அதுவுமே அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுலேயும் கார்போஹைட்ரேட் இருக்குது, ஹை கேலரி தான் அதுவுமே. சரிங்களா? என்ன வந்து ரைஸ் வந்து நம்ம வந்து குவான்டிட்டி வந்து இது பண்ணுறதுக்கு பதில் சப்பாத்தின்னு போயிட்டோம்னா சப்பாத்தியில் என்ன ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபரும் அதில் நார்ச்சத்தும் இருக்குது. ஆனால் பீசஸ் 1 or 2 பீசஸோடு ஸ்டாப் பண்ணுறது பெட்டர். நான் 4 சப்பாத்தி 5 சப்பாத்தி சாப்பிடுவேன் அப்படின்னா அதில் பெனிஃபிட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா நோ, வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நான் இதுவரையும் ஃபாலோ பண்ணி எனக்கு அப்படி வந்து கிடைச்சது கிடையாது. இந்த ரீசனால் நீங்கள் ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்து நீங்கள் கேட்கலாம், ஃப்ரூட்ஸில் கார்போஹைட்ரேட் இருக்குது. நிஜமாக இருக்குது, நிஜமாக நானே ஒத்துக்கிறேன், கார்போஹைட்ரேட் இருக்குது. சரிங்களா? அதனால் அதில் கூடயே விட்டமின்ஸ் மினரல்ஸு ஃபைபர் இருக்குது. அதனால் எந்த ஒரு இது தவறும் இல்லை. எடுத்தோன்னே இன்சுலினை வந்து ஹைப் பண்ணாது, உங்களை ஃபில்னஸாக வச்சுக்கும். சரிங்களா? கொஞ்ச நேரத்தில் வந்து சாப்பிட்ட உடனே வந்து இப்போ சுண்டலே சாப்பிட்றீங்க, ரொம்ப நேரம் பசிக்காது பாருங்கள். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, என்னோடய ப்ரெக்னென்சியில் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு போல் டாக்டர் என்கிட்ட என்ன சொல்லுவாங்க, சுண்டல் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
ஏதாவது ஒரு சுண்டல் வந்து ஈவினிங் போல் சாப்பிடுங்க. ரீசன் என்னென்னா, நைட்டு ஃபுல்லாக எனக்கு பசிக்கும். பெரிய ஆராதனை வயிற்றில் இருக்கும்போது நைட்டு ஃபுல்லாக எனக்கு பசிக்கும், பயங்கரமாக பசிக்கும், ஏனே தெரியாத அளவுக்கு பசிக்கும். நாங்கள் அப்போ வந்து கவு மில்க் தான் வீட்டுக்கு எழுத்தாப்புலேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக கண் முன்னாடியே கறக்கிற பால் கிடைக்கும். அது ஒரு அப்போ அமேசிங்கான டைம். இப்போயுமே ஃப்ரெஷ் மில்க் கிடைக்கிது. ஆனால் காலையிலேயே சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு கோமாதா மூஞ்சில் தான் நான் வந்து முழிப்பேன். அப்படி வந்து ஒரு இதுன்னு வச்சுக்கிங்களேன். காலையிலே அவங்க எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள எழுப்பி எனக்கு பால் வேணும் கொடுங்க அப்படின்ட்டு நான் கேட்டுட்டு நிற்பேன். ஆரம்பிச்சிட்டாளா, வந்துட்டாளா, பால் வேணுமா, வெயிட் பண்ணி வாங்கிட்டு தான் வருவேன். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசி எடுக்கும் ஆக்சுவலி. அப்போ வந்து டாக்டர் என்கிட்ட சொன்னது என்னென்னா, சுண்டல் ஈவினிங் போல் சுண்டல் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவோம். சுண்டல் சாப்பிடும்போது ஃபீலிங்காக இருக்கும். அதனால தான் நான் இன்னை வரையும் ஈவினிங் ஆனால் சுண்டல் சாப்பிடுவேன். ஏன்னா நம்ம டயட் ஃபாலோ பண்ணுறோம், ஏர்லியாக டின்னர் சாப்பிட்றோன்னு வச்சுக்கிங்களேன். ஏர்லியாக டின்னர் சாப்பிடும்போது நம்ம நார்மலாக ஃப்ரூட்டோ இல்லை வெஜிடபிள்ஸோ அதை மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா என்னாகும், அடுத்து நமக்கு பசியாக ஆரம்பிச்சிடும் இல்லையா. அப்புறம் என்ன தப்பு பண்ணுவோம், ஒரு 8லேருந்து ஒரு 10 மணிக்குள்ளே கன்ஃபார்ம் பசிச்சிரும். போயிட்டு எதையாவது எடுத்து சாப்பிட்ருவோம், இல்லைன்னா நைட்டு எதையாவது எடுத்து சாப்பிட்ருவோம். அதுக்கு வந்து அந்த இதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். இல்லைனா அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுறது பெட்டர் இல்லையா. அதனால தான் இந்த சுண்டலில் ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, எல்லாமே நார்மலாக இருக்குது. அப்படி இருக்கும்போது குவான்டிட்டியும் பார்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பசியும் எடுக்காது, அளவான கேலரி இருக்கும், நம்மளோட வெயிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணும், வெயிட் லாஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணும். அந்த ரீசனால் வந்து இதை மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள் சரிங்களா. நான் ஒரு நாள் ஃபுல் டயட் இருந்துட்டு ஒயிட் ரைஸ்லாம் எதுவுமே எடுக்கல. அன்றைக்கி நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா, ஈவினிங் போல் 2 துண்டு ப்ரெட்டு, 2 துண்டு ஒயிட் ப்ரெட் மட்டும்தான் நான் சாப்பிட்டேன் சரிங்களா. சாப்பிட்டுட்டு ஒரு எப்போ சொல்கிறது, ரொம்ப நாள் ஆச்சு இது நடந்து. ஃபுல் டயட், ஹெவி டயட்டில் இருக்கேன் நான். கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாட்கள் வந்து வெயிட்டு ஒரு 4லேருந்து 3 நாள் கிட்ட வந்து வெயிட் செக் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நம்ம வெயிட் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு பிளானிங்கில் இருந்தேன். மறுநாள் வெயிட் செக் பண்ணும்போது வெயிட் வந்து பார்த்திங்கன்னா குறையவே இல்லை ஆக்சுவலி சரிங்களா. கொஞ்சம் அந்த நமக்கு குறையிறதே கொஞ்சம் தான் குறையும். நாம் அப்போ இதை மாதிரி ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணி என்ன பண்ணிடுவோன்னா, அந்த குறையாமல் அதே வெயிட்டில் மெயின்டைனில் இருந்துச்சு. சரி ஓகே, அப்புறமேல் என்ன பண்ணோன்னா அதை மாதிரி மிஸ்டேக் பண்ணுறது, இந்த ஒயிட் ப்ரெட்டு, ரைஸு, இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பரான டயட் இன்டேக், கரெக்டான ப்ரோட்டீன், கரெக்டான ஃபைபர் இருக்கிற மாதிரியான ஃபுட்ஸாக எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும்போது அடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு குட் ரிசல்ட் எடுத்தோலுமே ஒரு 2-3 நாட்கள்லேயே கிடச்சிருச்சு. ஆக்சுவலி சொல்லணும்னா அந்த ஒயிட் ப்ரெட்டோட கேலரிஸ் வந்து பேர்ன் ஆனதுக்கப்புறம் அந்த வெயிட் லாஸ் ரிசல்ட்டு கிடச்சிருச்சு. புரியுதுங்களா. இதை மாதிரி சின்ன மேஜரான விஷயங்கள் தான். அது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகும். ஆனால் அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்க என்ன ரீசனால் குறையல, என்ன ரீசனால் வெயிட் ஏறி இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் சரிங்களா. உங்களுக்கு வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னா மேஜராக டெய்லி இன்டேக்கை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் ஃபைபர் இருக்கிற மாதிரியான ஃபுட்டை கவர் பண்ணிக்கிங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரிச் ப்ரோட்டீனாக இருக்கிற ஃபுட்டை வந்து சாப்பிட்டுட்டு போயிருங்க அப்படின்னு ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது மாதிரி சாப்பிடும்போது அந்த ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு நம்ம பேட்டரில் இடம் இருக்காது. கொஞ்சமாக காக்கா கடிச்சிட்டு வச்சுட்டு வந்துடுவோம் நம்மளே. ஐயோ என்ன பயங்கர ஃபில்லிங்காக இருக்குது, முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு வந்துடுவோம் இல்லையா. அதனால் அதுவும் ஒரு விஷயம். அப்புறம் நீங்கள் இந்த ப்ரோட்டீன் ஃபைபர் இல்லாமல் இதெல்லாம் எடுக்காமல் நான் வீட்டில் டெய்லி இன்டேக் சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் சாப்பிடாமல் இன்றைக்கி எனக்கு ஜங்க் ஃபுட் மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன், வெளியில் போயிட்டு அவுட் சைடில் ஸ்நாக்ஸ் மட்டும்தான் இன்டேக் பண்ண போகிறேன்னு பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, அது ஒரு பெரிய டாபிக் ஆக்சுவலி. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிரேவிங் ஓவர்லோட் ஆகும் ஓகேங்களா. அதை பற்றி வந்து அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு வீடியோலையுமே அடுத்த வீடியோன்னு ஒரு டாப்பிக்கை கொண்டு போயிடுறேன்னு பார்க்காதீங்க. அதுக்கு சம் ரீசன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த கிரேவிங்னு இப்போ வந்துட்டோம் இல்லையா, நமக்கு இந்த கார்போஹைட்ரேட்டை பொறுத்த வரையும் என்னென்னா ஒரு விஷயம் இருக்குதுல்ல, இந்த கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுக்கிறதுனால தான் நமக்கு கிரேவிங்ஸ் அதிகமாகுது. இன்னும் சாப்பிடு. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா, டேஸ்ட்டுக்காக ஆக்சுவலி நம்ம சாப்பிட்றோன்னு நினைக்கிறோம். சில ஃபுட்டை வந்து நம்ம ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சி சாப்பிட்றோம். ஆனால் அப்படி இல்லை, அதில் கார்போஹைட்ரேட் அதிகமாகி டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கார்போஹைட்ரேட் கிரேவிங்ஸை தூண்டுது.
அதனால நம்ம இன்னும் அதிகமாக எடுத்து சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடும்போது கேலரி இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, அதனால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் போடுது. அந்த ரீசனால் தயவுசெய்து கொஞ்சம் கார்ப்ஸை வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த்தியான கார்ப்ஸ் இப்போது உதாரணத்துக்கு சிம்பிளாக இந்த எண்ட் ஆஃப் த செஷனில் சொல்லி முடிச்சிடறேன் பாருங்கள். ஒரு கிலோ பழம் இருக்குது சரிங்களா, ஒரு கிலோ வந்து ஏதோ ஒரு ஃப்ரூட் இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. ஒரு பக்கம் வந்து ஒரு பிளேட் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி இருக்குது சரிங்களா, பயங்கர டேஸ்டியான எம்மியான பிரியாணி வந்து ஒரு பக்கம் இருக்குது. இப்போ ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்றீங்க, வயிறு எப்படி இருக்கும், பயங்கர ஃபுல்லிங்காக இருக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்து நீங்கள் பிரியாணி செம்ம டேஸ்டியாக சுட இருக்கும், சாப்பிட்றீங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ஐயோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கே, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா தேவலாம் போல் இருக்கே அப்படின்னு தோணுதா? அதுதான் விஷயம் அந்த இடத்துல, புரியுதுங்களா? ஒரு ஸ்வீட்டே சாப்பிட்றோம், ஒரு பீஸோடையா நிறுத்துகிறோம், அடுத்து ஒரு பீஸ்னால் 1/2 கிலோ ஸ்வீட்டை ஒரேடியாக சாப்பிட்றோம். ரீசன் அந்த கார்ப்ஸ் வந்து உங்களை வந்து கிரேவிங்ஸை தூண்டுது. அதனால தான் கார்ப்ஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. அதுக்காக கார்போஹைட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, அதே 1 kg ஃப்ரூட்லேயும் கார்போஹைட்ரேட் இருக்குது, ஆனால் அந்த கிரேவிங்ஸை தூண்டுற அளவுக்கு இல்லை. அதுதான் விஷயம். அதுக்கேற்ற மாதிரி ஃபைபர் வந்துடும், அதுக்கேற்ற மாதிரி ப்ரோட்டீன்ஸ் வந்துடும், அதுக்கேற்ற மாதிரி விட்டமின்ஸ் வந்துடும். இதெல்லாம் வரனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லிங்காக இருக்கும், புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினச்சிக்கிறேன் கார்போஹைட்ரேட் பற்றி. லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் இந்த கார்போஹைட்ரேட் பற்றி பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி நான் பேசவே இல்லை, அதனால தான் அந்த டாப்பிக்கே இதோட ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். ஏன்னா மாவுச்சத்து இது எல்லாமே வந்து ஒரே டாப்பிக்கில் வர்றது தான், ஓகேங்களா? உங்களுக்கு நான் பேசுகிற இந்த விதம், இந்த மாதிரி டாபிக் எடுத்து பேசுகிறதெல்லாம் பிடிச்சிருக்கா படிக்கலையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன புரியுதுங்கிறத சொல்லுங்கள், புரியலைனாலும் சொல்லுங்கள் சரிங்களா? அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஷுவராக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து கூல் டவுன் வந்தாச்சு, நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்ச மாதிரி இருக்குது. இப்போ மூச்சு பயிற்சி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். மூச்சு பயிற்சியில் நான் வந்து 5 கவுண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறேன். உங்களால் எத்தனை கவுண்ட் மூச்சு பயிற்சி பண்ண முடியுமோ தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். 10 கவுண்ட் டைம் பொறுத்தவரை தான். டைமும் மேஜராக உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் இல்லை அப்படின்னா எந்த ஒரு கவுண்ட்டுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. நல்லா ஸ்வெட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டை பொரியல் பண்ணியிருக்கேன், ரிச் ப்ரோட்டீனு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ராகி கஞ்சி சரிங்களா, வித் கொஞ்சமாக கேர்டும் சின்ன வெங்காயமும் போட்டிருக்கேன். இந்த ராகி கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன் சரிங்களா. லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகி கஞ்சி மார்னிங் வச்சதே தான், 25 கிராம் வந்து ராகி மாவில் பண்ணது தான். கரெக்டாக எனக்கு 2 கிளாஸ் வந்து ராகி கஞ்சி வந்துச்சு. அதில் வந்து கேர்டு வந்து ஆட் பண்ணிட்டேன். நான் வழக்கமாக ஆஃப்டர்நூன் எடுக்கிற கேர்டை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி 2 வேளைக்கும் நான் எடுத்துக்கிட்டேன் சரிங்களா. இப்போ வந்து சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கூட வந்து பார்த்திங்கன்னா சம் ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன், பைனாப்பிள் அண்ட் வாட்டர் மெலன், இது 2 எடுத்திருக்கேன். பிளேட்டே எந்த அளவுக்கு ஃபில்லிங்காக இருக்குது பார்த்திங்களா, என்னோடய வயிறும் அந்த அளவுக்கு ஃபில்லிங்காக இருக்குது. இதுதான் என்னோடய லஞ்ச் பிளேட்டு. ஆக்சுவலி டின்னர் கிளிப்பு எடுக்க முடியல, மறந்துட்டேன். சுண்டல் தான் சாப்பிட்டேன், ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் பண்ணி சாப்பிட்டேன். இன்றைக்கி டேவே சூப்பராக எனக்கு வந்துருந்துச்சு, நல்லா ஃபில்லிங்காகவே இருந்துச்சு. ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.